பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவரும் மேற்சொன்னவாறு எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் ஆட்சியாக உச்சமாக வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது உண்மையிலேயே பணத்தை பெருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு பாவமாகட்டும் அந்த பாவாதிபதி முதல்ல வலுவாக இருக்கணும். அதுக்கடுத்து அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து அந்த பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும். இது மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே பாவம், பாவாதிபதி, வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் நல்லா இருந்தாலுமே பணத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகமான குருவும் சுக்கிரனும் அந்த பாவாதிபதிக்கு 6, 8 இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பாவாதிபதியும் காரகாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் 6, 8 இருந்தால் அந்த காரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. அப்போ 2ஆம் அதிபதியும் குருவும் 6, 8 இருந்தாலும் பணம் கிடைக்கிறதுல அவருக்கு பிரச்சனை ஏற்படும். 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் பணம் கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த பாவம் மட்டும் நல்லா இருக்குது, பாவாதிபதி நல்லா இருக்கார், கிரகம் கொடுத்தவர் நல்லா இருக்கார், சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காருங்கும்போது பணத்துக்கு காரகிரகமான குருவும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் இந்த ஜாதகருக்கு பணம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எந்த விஷயத்தையும் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி சார், இங்கே இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தால் அதுவும் பாதிக்கப்படக்கூடியது. லக்னத்துக்கு 6, 8 இருந்தால் ஜாதகருக்கு கிடைக்காது. லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தால் அந்த கார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த விஷயத்தை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். அப்போ காசு, பணம், துட்டு, மணின்னு சில பேர் அலைகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருப்பார். அப்படிப்பட்ட நபர் தான் பணம் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பார். அப்படிங்கும்போது அந்த நபருக்கு பணம், காசு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு 3, 11 இடங்களும் சுத்தமாக இருக்கும். அந்த 3, 11 பாவாதிபதிகள், வீடு கொடுத்தவர்கள் மற்றும் சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் நல்லா இருந்தால், இவர் சும்மா இருந்தால் கூட ஏதோ ஒரு கமிஷன் பேஸில் தொழில் பண்ணுங்கள், அதன் மூலிமா வருமானம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். இதைத்தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ பணம் அப்படிங்கிற 2ஆம் பாவம் சொன்னாலும் பணத்தை குறிக்கக்கூடிய காரகிரகமான குருவும் சுக்கிரனும் ஒரு லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ 2ஆம் அதிபதிக்கோ 6, 8 இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்புடைய ஜாதகர் தான் எந்த துறையில் சென்றாலும் எந்த தொழில் செய்தாலும் பணத்தை ஈட்டி மிகப்பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்கான்னு கேட்டால், எத்தனை பேருக்கு இந்த அமைப்புகள் குளறுபடியாக இருக்கிறதோ அத்தனை சதவீதம் பணத்தட்டுப்பாடு அவர்களுக்கு பொதுவாகவே இருக்கும். சரி சார், நீங்கள் பணம் எப்படி கிடைக்கும், பணத்துக்கு பாவம் சொல்லிட்டீங்க, காரகம்